முன்னாள் நபர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதை இங்க நினைவுபடுத்த வரும். உதவாநிதி அவர்களே யார் ஓடுகாலின்றது நம்ம தமிழகத்துல மெஜாரிட்டி மக்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் பதில் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ தெரிச்சுக்கிட்டு ஓடுறீங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஒரு என்கொயரின்ட்டு வந்தாங்க அப்படின்னா கக்கூசில் ஒளிஞ்சுக்கிறீங்க. இப்படி இருக்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா? உங்களோட கேள்வி என்னன்னா, 40 பேர் இதாயிட்டாங்க, அங்கேருந்து ஓடிட்டாருன்றீங்க. அங்கனக்குள்ளே நின்றுருந்தாருன்னா பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருக்குன்றீங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய அடிப்படை அறிவில்லாத முட்டாள் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அதே இடத்துல நின்றுருந்தாருன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அவரு ஒரு சதி வேலையா இருந்துச்சுன்னா அவருக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளாக இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீட்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தா மட்டும் அந்த இடத்துல போன உயிர்கள் திரும்ப வந்துருமா? வராது, வரப்போறதில்ல. அந்த ப்ரெஸ் மீட்டு எதுக்கு? மக்களுக்கு என்ன நடந்ததோ எது நடந்ததோ அதை உண்மையாக எடுத்து கொண்டு போய் காட்டுறதுக்கு. மக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்களே, தெரிஞ்சுக்கிறாங்களே. எல்லார் கையிலையும் மொபைல்னு ஒன்று இருக்கு. அந்த இதை வச்சு எது உண்மையோ அது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. இந்த சோசியல் மீடியா வந்துட்டு உண்மையை கொண்டு போய் காட்டுறது இல்லையே. டிஆர்பின்னு ஒன்று ஏற்றுறதுக்காக குண்டக்க மண்டக்க குதர்க்கமான கேள்விகளை வச்சு ஒரு தப்பாக சித்தரித்து காட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு எதுக்காக ரிப்போர்ட் கொடுக்கணும்? கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லும்போது தெரிச்சு ஓடாமல் கக்கூசில் ஒளியாமல் ஸ்ட்ராங்காக நின்று கேட்குறதுக்கு ரெடியாக இருங்க. அப்போ நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை. நன்றி.